வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நான் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும் போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம், சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழி நடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரமான மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதுதான் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்கள். மிருகசீரிடம் சொன்னாலே செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வரும், அதுவும் ஆக்ரோஷமா வரும். அதுதான் அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். அந்த கோபம் எதனால வருதுன்ற போது செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு சூடான கிரகம். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் செய்யறது அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வலுவா இருந்தாதான் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் பெயர்ந்து இது நாள் வரைக்கும் 2024 செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் செய்திருப்பீங்க. ஏன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய ஒரு இன்னல்களை சந்தித்த இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025லயாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறணும், எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு விரும்பிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குமே ஒழிய ஆனா எந்த விதமான ஒரு கெட்ட குணங்களுமே இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்காது. இவர்களால வாழ்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல. ஆனா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு பொழுதுல யாருமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த நட்சத்திர அன்பர்கள் மிக துயரமான ஒரு வாழ்க்கையில தான் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய துயரமான வாழ்க்கையையும் ஒரு மாறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 2025. எவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அந்த புண்ணியங்கள் உங்களை தலை காக்கும் வருடமாக தான் இந்த 2025 அமைய போகுது. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, மூலதனத்தோடு தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுடைய மூலதனத்துல சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் பார்ட்னர்ஷிப்
பார்ட்னர்ஷிப் தொழிலா சுத்தமா நீங்க அந்த மூலதனத்தையே நீங்க கொஞ்சம் இந்த வருடத்துல கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க. இந்த வருடத்துல புதுசா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வேண்டாம். இருக்கிறது அப்படியே அந்த தொழிலாகப்பட்டு ரன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யும் போது உங்களுடைய ஜாதக அமைப்பு மட்டுமே அங்க செயல்படாது. எத்தனை பேர் பார்ட்னரா இருக்கிறாங்களோ அவங்களுடையதும் அந்த தொழில்ல ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கும் போது இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில், அதாவது முதலீடு போடாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி தொழில், கான்ட்ராக்ட், சர்வீஸ் ஓரியன்ட் உத்தியோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் கடல் கடந்து போனா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குது மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. கடல் கடந்துனா என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா அப்ராடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். அந்த அப்ராடு போனதுனால உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயினராகவே இருந்திருப்பீங்க. ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினரா இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய லெவல்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க. இப்போ நிறைய தேடல்கள் வச்சுக்கோங்க. அந்த தேடல்கள் மூலமாக உங்களுக்கு அங்க வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் நிறைய இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன மேடம் டெய்லி எந்திரிச்சா செத்து பொழைச்ச கதை தான் இருக்கு, இன்னைக்கு வேலைக்கு போகுமா நாளைக்கு வேலைக்கு போகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா தனியார் துறையில வேலை செய்யறவங்க எல்லோருமே எனக்கு வாழ்க்கை என் கையில இல்ல அவன் கையில தான் இருக்கு, எனக்கு யார் சம்பளம் தராங்களோ அவங்க கையில தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ வேண்டியதா இருக்கு. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்போதுமே ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த 2025 அதற்குண்டான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்க ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்குன்னு இருக்கும்போது நீங்க இன்னொருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்களை நம்பிதான் மற்றவர்கள் இருக்க வேண்டுமே ஒழிய நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கை கதவுகள் திறக்கப்பட்டாச்சு. 2025 எந்தெந்த கதவுகள்லாம் மூடி இருக்குன்னு நினைச்சீங்களோ அந்த கதவுகள் எல்லாமே திறந்தாச்சு. இன்னுமே உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு உண்டான ஒரு வெளிச்சம் வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த குடும்பம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும் போது மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ், கோர்ட்டு, வழக்கு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அவமானங்கள், அசிங்கங்கள், நம்மளுடைய கணவரா இப்படி பண்ணிட்டாரு, நம்மளுடைய மனைவியா இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு நடு ரோட்ல இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அசிங்கங்களை நிறைய சம்பாதித்த இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைன்றதுதான் இந்த 2025 காத்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு விதமான கஷ்டங்களை அனுபவித்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராக போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணமாகப்பட்டது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கிதான் பயணிக்க போகுது. அதனால நீங்க எந்த அளவுக்குமே கவலைப்பட வேண்டாம். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நீங்க பிரார்த்தனை செய்த அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ரிஷப ராசியில. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திர அன்பர்களுமே தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கடன் அடையாதா அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. கடனுடைய அளவு கண்டிப்பா இந்த காலகட்டம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை சார்ந்து இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கண் வைக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக அருமையான வருடமாக இருக்க போகுது. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வல்ல புகழையும் பெற்று, எல்லாம் வல்ல ஒரு செல்வ வளங்களையும் பெற்று நீடோடி வாழ்வதற்கு அந்த நம்ம எல்லாம் வல்ல இறைவனை மிக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.